நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், விசைத்தறி தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம்? கண்டிப்பா தமிழரசன், அதாவது நெல்லை மாவட்டத்தில் சங்கரன்கோவில்ல பால் உற்பத்தி போல பூக்கள் உற்பத்தி போல விசைத்தறி கூடம் என்பது மிகப்பெரிய ஒரு தொழிலாக பார்க்கப்படுகிறது. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு வீடு சார்ந்து விசைத்தறி கூடங்களும் இயங்கி வருகிறது. அதே போல ஒரு மிகப்பெரிய தொழில் கூடங்களில் அந்த விசைத்தறி தொழிலாளர்களை வேலை பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக சுமார் இன்று மட்டும் ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் சுமார் 5,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் இதற்கு காரணமாக சொல்லப்படுவது தங்களுக்கு 2 வருடத்துக்கு ஒரு முறை போடப்படும் இந்த ஒப்பந்தத்தில் கூலி உயர்வு 80% வேண்டும் இந்த வருடத்திற்கு என்று கேட்டுள்ளார்கள். இது குறித்து மனு அளித்தும், அதாவது தொழிலாளர் நல அலுவலகத்துக்கு மனு அளித்தும், சம்பந்தப்பட்ட ஜவுளி உற்பத்தியாளர் சங்கத்துக்கு மனு அளித்தும் அதற்கான பேச்சுவார்த்தை தற்போது வரை நடைபெறவில்லை. எனவே இதனை காரணம் காட்டி இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் மற்றும் தாலுகா அலுவலகத்தில் சென்று தாசில்தாரை நேரடியாக சென்று அவரிடம் மனு கொடுப்பதாக அறிவித்துள்ளனர். இன்று அவர்கள் பேரணியாக கிளம்பி புறப்பட்டுள்ளனர். அவரிடம் இது குறித்து பேசலாம். திரு மாடசாமி நம்மோடு இருக்க, அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா, சொல்லுங்க, என்ன கோரிக்கைகளை முன் வச்சு இந்த போராட்டத்தை இன்னைக்கு நடத்துறீங்க? 80% கூலி உயர்வு கோரியும், லீவு சம்பளம் தேசிய பண்டிகை விடுமுறை நாளுக்கு 300 ரூபாய் லீவு சம்பள உயர்வு கேட்டும் ஏற்கனவே நிர்வாகங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், அதிகாரிகளுக்கும் நோட்டீஸ் கொடுத்திருக்கோம். எந்த நடவடிக்கை எடுக்காதனால இன்னைக்கு நேரடியாக தாசில்தார்ட்ட கொண்டு போய் மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லி வற்புறுத்ததுக்கு இன்னைக்கு புறப்பட்டு இருக்கோம். இந்த கூலி உயர்வு கேட்கறீங்க, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அதாவது எவ்வளவு குடும்பங்கள் இதை நம்பி இருக்காங்க, என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு, எதுக்காக இது அதிக 80% கூலி உயர்வு கேட்கறீங்க? விலைவாசி உயர்வின் காரணமாக தற்போது சேவை வரி கூட 15% உயர்வு உயர்ந்து விட்டது. அதன் காரணமாக விலைவாசி உயர்வு கடுமையாக உயர்ந்து தொழிலாளர்கள் குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. இந்த தொழிலை நம்பி சங்கரன்கோவில் நகரத்தில் 10,000 குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறது. அந்த 10,000 குடும்பங்களுக்கும் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய 5,000 விசைத்தறிகள் தான் பாதுகாப்பான ஒரு தொழிலாகும். இந்த தொழிலை பாதுகாப்பதற்கும் இந்த தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கோரியும் தான் இன்னைக்கு ஆர்ப்பாட்ட ஊர்வலம் நடத்தி தாசில்தார்ட்ட மனு கொடுக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த விசைத்தறி கூடங்கள் இருக்கிறவங்களுக்கு இப்ப ஏற்கனவே அரசாங்க தரப்புல அதாவது மின்சாரம் கூட கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு லாபகரமானதா இருக்காதா? ஆமா, இந்த மின்சாரம் அதிகமான இலவச மின்சாரம் இது உற்பத்தியாளர்களுக்கு லாபம் தான். ஆனால் உற்பத்தியாளர்கள் இவங்க தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு கொடுக்கலாம், அதுக்கு மறுக்கிறார்கள். இந்த மின்சார இழப்பு அதிகமான மின்சாரம் கொடுக்குறாங்க, அதுக்கு கரண்ட் சார்ஜ் கிடையாது, அது அவங்களுக்கு ஒரு லாபம் தான். அந்த லாபத்தில் கணக்கெடுத்தும் அவங்களுக்கு நீங்க கூலி உயர்வு கொடுக்கணும் தான் நாங்கள் கேட்கணும். இன்னைக்கு நாள் ஒன்றுக்கு கூலி எவ்வளவு கிடைக்கும் ஒரு தனிநபருக்கு? இப்போ கூடுதலாக கேட்கறது நீங்க எவ்வளவு கிடைக்கும்? ஒரு தனிநபருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை 200 இருந்து 250 ரூபா, சராசரி 200 ரூபா தான் ஒரு நாளைக்கு கிடைக்கும். இதுல ஒரு இன்னொரு 100 ரூபா கூடுதல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், போராட்டம் நடத்துவோம். இந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதி அளிச்சிருக்காங்க? இல்ல, இந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது. அதனால இங்க திருவேங்கட ரோட்ல பாடாப்பிள்ளையார் கோயில் முன்னால போய் நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு அந்த ஒரு 4 பேர் சங்க தலைவர்கள் மட்டும் தாசில்தார்ட்ட கொண்டு போய் மனு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தமிழரசன், நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் கூலி உயர்வுங்கிறது 2 வருடத்துக்கு போடக்கூடிய ஒப்பந்தம். ஆனால் அந்த ஒப்பந்தம் சரிவர செயல்படுத்தப்பட வேண்டும். அதற்கான பேச்சுவார்த்தைக்கு ஜவுளி உற்பத்தியாளர் சங்கம் வர வேண்டும். இதனை நம்பி இருக்கக்கூடிய ஏராளமான தொழிலாளர்கள் மற்றும் அவர்கள் நம்பி இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வருமானம் வரக்கூடிய இந்த தொழில் தான். எனவே இந்த தொழிலை மட்டுமே நம்பி இருக்கிற இந்த மக்களுக்கு அதற்கான உதவிகளை அந்த ஜவுளி உற்பத்தியாளர் செய்வதற்கும் அதற்கான நடவடிக்கைகளை அரசும் எடுக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. தமிழரசன், நாகராஜன், ஏறக்குறை 15,000 பேருடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இது இருக்கு. 80% கூலி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவங்க முன்னிறுத்தி இருக்கிறாங்க. ஜவுளி உற்பத்தியாளர் சங்கத்தினர் இந்த ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை தொடர்பா அவங்க ஆர்வம் காட்டல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அவங்க தரப்புல இருந்து இது குறித்து ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கா? கண்டிப்பா தமிழரசன், அதாவது கடந்த முறை, அதாவது 2014 வருடம் ஒப்பந்தம் போடும்போது கூட அந்த ஜவுளி உற்பத்தியாளர் சங்கம் பேசும்பொழுது அதாவது 73 நாட்கள் வரை தொடர்ந்து போராட்டம் நடத்தினார்கள். அதாவது வேலை நிறுத்த போராட்டம் அழித்து தொடர்ந்து 73 நாட்களாக போராட்டம் நடத்திய பிறகுதான் அதற்கான ஒரு சரியான பதில் கிடைத்தது என்று சொல்ல வேண்டும். இந்த முறையும் அந்த அளவுக்கு செல்லக்கூடாது என்பதுதான் இவர்கள் விருப்பம். இது குறித்து ஜவுளி உற்பத்தியாளர் சங்க தரப்பில் எதுவும் தெரிவித்தார்கள் என்பது அவரிடம் கேட்கலாம். ஐயா, ஜவுளி உற்பத்தியாளர் சங்கத்திலிருந்து இது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்களா, பதில் கொடுத்திருக்காங்களா? நேற்றைக்கு கூப்பிட்டு எங்களை பேசினாங்க. நேற்றைக்கு நாங்கள் போய் பேசணும், இரவில் பேசிட்டு நாங்கள் ஒரு 6% தான் தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நீங்கள் நல்லா பரிசீலனை பண்ணணும்னு சொல்லி சொன்னோம். மீண்டும் நாளை தினம் பேசுவதாக சொல்லியிருக்கிறார்கள். 6% அது உங்களுக்கு பூர்த்தியாகாத ஒரு விஷயம் அப்படின்னு யானை பொறிக்கு யானைக்கு சோளப்பொறி தீனி போட்ட மாதிரி ஆகும். அதான் கடந்த முறை 73 நாட்கள் தொடர் போராட்டம் நடத்தினீங்க. அதோட முடிவில் தான் அந்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தமாச்சு. அந்த அப்பொழுது எவ்வளவு தூரம், எந்த சதவீதம் கேட்டீங்க, எத்தனை சதவீதம் கிடைச்சது உங்களுக்கு? நாங்கள் அப்போதும் இந்த 70% கேட்டதுக்கு எங்களுக்கு 23% கொடுத்தார்கள்.
இந்த கால தாமதம் ஆகிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அந்த ஜவுளி உற்பத்தியாளர் சங்கத்துல இருந்து கொடுக்கப்படுற அந்த ஒப்பந்தத்தை முழுமையா முடிக்கிறதுக்கான கால தாமதத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதுக்கு அந்த ஜவுளி உற்பத்தியாளர்கள் தான் காரணம். இவர்களுக்கு நம்ம கூலி கொடுக்கவா, கூலி கொடுக்க வேண்டாம், கொடுத்த எவ்வளவு தூரத்துக்கு நம்மளால காலம் கடத்த முடியுமோ கடத்தினா அது வரைக்கும் நமக்கு லாபம் தானே. வலுவாக ஒரு போராட்டம் நடத்தி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வரும்போது தான் நம்ம கூலி உயர்வு கொடுக்கணுங்கிற முடிவில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் இருக்கிறார்கள். தமிழரசன், மிகப்பெரிய ஒரு வாழ்வாதார பிரச்சனை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த சங்கரங்கோவில் நகர் பகுதியை பொறுத்த வரைக்கும் இதற்கான இவர்களுக்கான உதவிகளை கிடைக்க செய்வதில் அரசு அதிகாரிகள் போல அரசியல்வாதிகளும் இவர்களுக்காக கண்டிப்பாக முன்வர வேண்டும் என்பதும் இவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தமிழரசன், நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்கள் 80% கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் பிரச்சினைக்கு உரிய முறையில் தீர்வு காணப்படும் என்று நாம் நம்பலாம். உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி நாகராஜன்.